வணக்கம். ஜோதிடத்தில் இந்த மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தனயோகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கான விதி இருக்குங்க. அதாவது மேஷ லக்னம்னா உங்களுக்கு தெரியும், இதுதான் மேஷம். இதில் லக்னம் அந்த டைமில் பிறந்தவங்களுக்கு இங்கே லக்னத்து விழுந்திருக்கும். அப்போ அது மேஷ லக்னம்னு சொல்லப்படும். அப்போது லக்னாதிபதி யார் மேஷத்துக்கு? இது யாருடைய வீடு? செவ்வாய். அப்போ செவ்வாய் இங்கேயே இருந்தால் அதற்கு பேர் ஆட்சி பலம்னு பேர். அப்போ லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கணும். இது முதல் விதி பூர்த்தியாகணும். அடுத்ததாக புதன், சுக்கிரன், சனி இந்த 3 கிரகங்களும் ஒன்றா இந்த இடத்திலேயே செவ்வாயுடன் இருப்பது அல்லது 7ஆம் இடத்திலிருந்து பார்ப்பது. புதன், சுக்கிரன், சனி பார்க்கணும். இங்கே சனி வேறு இடத்துல கூட இருக்கலாம். ஆனால் புதன் சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான் இருக்குது. அப்போ சனி 11லேருந்து 3ஆம் பார்வையில் பார்க்கலாம், அல்லது 4ஆம் இடத்துலேருந்து 10ஆம் பார்வையிலும் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குது அப்படின்னா, இந்த மேஷ லக்னக்காரர்கள் இது ரிச் அப்படின்னா பண வசதி உண்டு, வெரி ரிச் அப்படின்னா குறையாத செல்வம், கரையாத செல்வம் படைத்தவர்களாக இந்த மேஷ லக்னக்காரர்கள் இருப்பார்கள். ஸோ இதுதான் ரூல். இது போக நம்மளுக்கு தெரியும், லக்ஷ்மி யோகம்ங்கிறது லக்னாதிபதியும் 9ஆம் அதிபதியும் சேர்ந்து இருப்பது. அப்போது 9ஆம் அதிபதி யார்? குரு. அதே மாதிரி குரு செவ்வாய் சேர்ந்தாலும் இந்த ராஜலக்ஷ்மி யோகம் இந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு இருக்கும். ஒருவர் பார்த்து கொண்டாலும் அந்த யோகம் வரும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.